ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் அன்சர்டைன் லென்த் இருக்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் படிச்சுட்டு அப்படியே ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். அந்த ஹிண்ட்ஸை வச்சு நம்ம அப்படியே ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அன்சர்டைன் நம்பர் ஆஃப் த பீப்புள் ஆர் சிட்டிங் இன் த ரோ ஃபேஸிங் நார்த் சைடில் தான் எல்லாரும் ஃபேஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா R6 fifth to the left of S. Sல இருந்து fifth to the left of R. Sல இருந்து left side fifth left வந்து R இருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து is immediate neighbor of S. Sோட immediate neighbor வந்து ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரைட்லேயும் இருக்கலாம், லெஃப்ட்லேயும் இருக்கலாம். அடுத்தது G sits second to the left of R. ஆரோட செகண்ட் லெஃப்டில் ஜி இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அண்ட் செகண்ட் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ. ஜி வந்து ஏதாவது ஒரு எண்டில் செகண்டாக இருப்பாங்க, செகண்ட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒன்லி 1% சிட் பிட்வீன் எஸ் அண்ட் ஜே. எஸ்ஸுக்கும் ஜேக்கும் நடுவில் ஒருத்தர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. E is not immediate neighborhood of J. ஈயும் ஜேவும் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. K sits fourth to the right of J. ஜேல இருந்து ஃபோர்த்து ரைட்டில் கே இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது 3% சிட் பிட்வீன் கே அண்ட் ஒய். ஓகே. அடுத்தது த பர்சன் ஹூ சிட் லெஃப்ட் ஆஃப் இ. எத்தனை பேர் லெஃப்ட்ல இருக்காங்களோ 2 more than the person sit right to the K. அதை விட 2 பேர் கம்மியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து K sits 6 from the right end of the row. ரைட் எண்டில் இருந்து K வந்து 6ஆவதா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா போடலாம். ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்க, 6 இருக்கு. ஃபிஃப்த் ஆறுல இருந்து எஸ்ல இருந்து ஃபிஃப்த் லெஃப்ட் 1 2 3 4 5. ஃபிஃப்த் லெஃப்ட் வந்து யார் இருக்காங்க? ஆர் வந்து இருக்காங்க. அடுத்த க்ளூவர்ட் பாருங்க, எஸ்ஸுக்கு நெய்பரா இ இருக்காங்க. ரைட்லேயும் வரலாம், லெஃப்ட்லேயும் வரலாம். இப்போ நாம இன்னொரு பாசிபிலிட்டியும் போட்டுக்கிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். இது ஆர். ஓகேவா? இது வந்து லெஃப்ட் சைடு போட்டோம் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. இது ரைட் சைடு போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்ல இருந்து செகண்ட் லெஃப்ட் ஜி. அதுவும் முடிஞ்சு. அடுத்தது ஜிங்கிறது ஒரு எண்டில் இருந்து 2ஆவதா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு முன்னால ஒருத்தர் இருப்பாங்களா? அந்த க்ளூவேர்டு அவ்வளோதான். அதுக்கடுத்தது எஸ்க்கும் ஜேக்கும் ஒருத்தர் நடுவில் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. இப்போ எஸ்ஸுக்கும் ஜேக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பாங்கன்னா இங்கே நம்ம போடலாம். பட் ஈயும் ஜேவும் பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ரைட் சைடு போட்டுக்கிறோம். இங்கே அப்போ லெஃப்ட் சைடு வருமா? எஸ்ஸுக்கும் ஜேக்கும் ஒருத்தர் நடுவில் இருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த 2 க்ளூவேர்டுமே முடிஞ்சு. அடுத்தது கேலிருந்து, அதாவது ஜேலிருந்து ஃபோர்த் ரைட்ல கே இருக்காங்க. ஜேலிருந்து ஃபோர்த் ரைட் 1 2 3 4 ஃபோர்த் ரைட்ல கே இருக்காங்க. 1 2 3 ஃபோர்த் ரைட்ல கே இருக்காங்க. ஓகேவா? இதுவும் முடிஞ்சு. கேக்கும் ஒய்க்கும் நடுவில் 3 பேர். 1 2 3 3 பேரா? இங்க 1
2 3 3 பேருன்னு போடலாமா? சாரி, இங்கே ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, இதுவும் முடிஞ்சு. அடுத்தது இதை இருக்கட்டும், லாஸ்ட்டாக பார்க்கலாம். இது பாருங்க, கேங்கிறது ஒரு எண்டில் இருந்து 6ஆவதா இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 1 2 3 4 இங்கே 5 இருக்கு. அப்போ இன்னும் ஒருத்தர் இருப்பாங்களா? 1 2 3 4 5 6. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, 1 2 3 4 5 6. 1 2 3 4 5 6. அப்போ இங்க ஒருத்தர் இருப்பாங்க. இந்த க்ளூவோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஈயோட லெஃப்ட்ல எத்தனை பேர் இருப்பாங்களோ கேவோட ரைட்ல அதுக்கு 2 பேர் கம்மியா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஈயோட லெஃப்ட்ல இருக்கிற கவுண்ட் வந்து 2 4 6 8 8 பேர். கேவோட ரைட்ல வந்து 2 4 6 6 பேர். அப்போ இதுவே கரெக்டாக இருக்குது. 8 இங்கே 2 பேர் கம்மியாக இருக்காங்க, 6 இதுதான் கரெக்டாக இருக்கும். பட் இதையும் செக் பண்ணிக்கலாம். பாருங்க, 2 4 6 8 9 9 இருக்காங்க. கேவோட ரைட்டில் வந்து 2 4 6 தான் இருக்காங்க. இங்கே 9 இருக்காங்க, இங்கே 6 இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த க்ளூவேர்டுக்கு ராங்காக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி தான் கரெக்ட். இப்போ வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஹவு மெனி பர்சன் சிட்டிங் இன் த ரோ? எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. 2 4 6 8 10 12 13 14 16 18 20 இருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். ஹூ அமாங் த ஃபாலோயிங் பர்சன் ஃபோர்த் ஃப்ரம் த லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரோ? அதாவது லெஃப்ட் எண்டில் இருந்து 4ஆவதா யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, லெஃப்ட் எண்டில் இருந்து 4னா 1 2 3, அதாவது 4th 1 2 3 4 4 இருக்கிறது என்ன? 6 தான் 4th இருக்காங்க. ஆப்ஷன் சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ்.